புரியல இவங்க எதான் ஆர்கானிக்னு சொல்றாங்க அப்படின்னு. மிஸ்கன்செப்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டு அதை சந்தைப்படுத்தணும். ஃபுல் அண்ட் ஃபுல் இது எல்லாமே ஆர்கானிக் சர்டிஃபைடு ஃபார்ம்ஸ்ல இருந்து எடுத்த தேன் மட்டும்தான் நாங்க சேல் பண்றதுக்கு கொண்டு வர்றது. ஆர்கானிக் ஃபார்ம்குள்ள இருந்து தான் எடுக்கும் அப்படின்னா ஆர்கானிக் ஃபார்ம்ல உள்ள அந்த தேன் பெட்டியில் உள்ள தேனீக்கள் வெளியே போகாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? ரீசெண்டா ப்ரோவோட வீடியோ பார்த்தேன். என்ன அப்படின்னா, அதாவது உங்க பொருளை மார்க்கெட் பண்ணலாம், சந்தைப்படுத்துறது ஒரு விவசாயியா சந்தைப்படுத்துறது நல்ல விஷயம். ஆனா மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டு அதை சந்தைப்படுத்தணும். இப்போ நான் ஒரு ஆர்கானிக் ஃபார்ம்ல ஒரு தேன் பெட்டி வச்சிருக்கிறதுனால அதுல இருந்து வர்ற தேன் ஆர்கானிக் தேனுங்கிறத யாராலையும் ஏத்துக்க முடியாது. ஏன்னா தேன் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல போய் மகரந்தத்தை சேர்க்க போகும். களை செடியில் உள்ள மகரந்தத்தை தான் தேன்கள் விரும்பி எடுக்கும். அதுலதான் தேன் நல்ல தேனாகவும் இருக்கும். ஆர்கானிக் தேன் எல்லாரையும் தப்பா எஜுகேட் பண்றீங்க. ஆர்கானிக் ஃபார்ம்குள்ள இருந்து தான் எடுக்கும் அப்படின்னா ஆர்கானிக் ஃபார்ம்ல உள்ள அந்த தேன் பெட்டியில் உள்ள தேனீக்கள் வெளியே போகாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? இப்படி இவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு. ஈஸியா ஆர்கானிக் தேன் எல்லாரையும் தப்பா எஜுகேட் பண்றீங்க. நீங்க என்ன நினைக்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் எனக்கு இதுல நிறைய முரண்பாடுகள் இருக்கு. உங்களுக்கு ஓகேன்னா கண்டிப்பா ஒரு நாள் பேசணும், பேசி மக்களை எஜுகேட் பண்ணணும். கண்டிப்பா அந்த விஷயத்துல புதுசா வர்றவங்க இது இப்படிதானோ அது அப்படிதானோ நிறைய மிஸ்கன்செப்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. அதாவது தப்பான ஒரு தாக்கம் விவசாயத்துல எல்லாத்துக்கிட்டும் இருந்துகிட்டே இருக்கு. அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன்.